எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ரேகா. நம்ம இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சேலஞ்சில் நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆக போகிறோம். நேச்சரோட கனெக்ட் ஆகிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா சோர்ஸுமே நேச்சர்லேருந்து தான் வருது. ஸோ நம்ம சன்னு, மூன், அப்புறம் ட்ரீஸு, ஸோ நம்மளோட காற்று, ஆக்சிஜன், ஸோ தண்ணி எல்லாமே நம்மளுக்கு நேச்சர் தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அது மூலியமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். நம்ம ஏதோ ஒரு ஃபார்மலாக பண்ணுற மாதிரி சூரியன் தேங்க்யூ, சந்திரன் தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நம்ம அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அவங்கெல்லாம் என்ன கேட்கவா போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நேச்சரோட நம்ம கனெக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியே கிடைக்கும். ஸோ இதோட சேர்த்து அடிஷ்னலாக இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். மரத்துக்கோ செடிக்கோ நீங்கள் தண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி ஊற்றணும். ஸோ அது ஊற்றுறப்ப அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே நீங்கள் அந்த தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் எனக்காக நிழல் கொடுக்குறீங்க, ஸோ ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மரமாக இருந்ததுன்னா ஸோ அந்த பழங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லி நீங்கள் மரத்துக்கு செடிகளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஸோ இது கண்டிப்பாக பண்ணணும். எஸ், இன்னொன்று மறந்துட்டேன், நம்ம பூமிக்கு. ஸோ கண்டிப்பாக பூமிக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம இதெல்லாம் பண்ணுறப்போ நேச்சர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கு, நம்ம எவ்வளோ அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத உணர்ந்து நம்ம அந்த கிராட்டிடியூட் அவங்களுக்கு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் இன்னைக்கு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதை பண்ணுறப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் இந்த காரியம் எனக்கு நடக்கணும் என் வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பாய்.